ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த ட்ரெண்டிங் சமையல். நான் உங்க அலமேல் பேசுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்மளுடைய சேனல்ல என்ன பார்க்க போறதுன்னா ஒரு புது விதமான டிஷ். என்ன டிஷ் தெரியுங்களா? இந்த வாழைக்காயை வச்சு டிஃப்ரெண்டான ரெசிபியில டிஃப்ரெண்டான ஸ்டைல்ல டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியா ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று செய்யலாமா? வாங்க போலாம். இப்போ பாருங்க, நம்ம இந்த ரெசிபி செய்யறதுக்காக 2 வாழைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மேல இருக்க காம்பை மட்டும் நம்ம கிள்ளிடலாம். ஃபர்ஸ்ட் மேல இருக்க காம்பை கிள்ளிடலாம். இந்த மேல இருக்கு இந்த தோலெல்லாம் நம்ம எடுத்துலாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்க, நம்ம தோலை எடுத்துட்டோம். நம்ம தோலை எடுக்காத கூட நீங்க செய்யலாம், அது உங்களோட இஷ்டம். இப்போ ஒரு வாழைக்காய் எடுத்து நம்ம சீவிக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ பாருங்க, இப்போ கிரேட்டர்ல இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி காய்கறி சீவறது எடுத்துங்க. அப்படியே சீவி அப்படியே பாருங்க, மேலோட அப்படியே அப்படியே கரெக்டா நல்லா பெருசா இது பண்ற மாதிரி அப்படியே சீவிக்குங்க. நம்ம பஜ்ஜிக்கு போடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சீவிக்குங்க. இதை பாருங்க, இந்த மாதிரி உங்கள்கிட்ட நான் எல்லாத்தையும் சீவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்க, இதே மாதிரி நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டோம். பாருங்க, இது வந்து நம்ம எப்படி ஒரு ஸ்டிக்கை வச்சு நம்ம இதுல வந்து நம்ம ஒரு ஷேப் மாதிரி பண்ணணும். உங்கள்கிட்ட நான் எப்படி காட்டுறேன் பாருங்க. இதை பாருங்க, இப்படி எடுத்து இதை இப்படி மடிச்சுங்க. இது வளைக்காத பார்த்துக்குங்க. இப்போ பாருங்க, இப்படி இருக்கு இல்லைங்களா, இப்படி இது பண்ணிக்கிட்டு இதை பாருங்க. சும்மா லைட்டா இதை பாருங்க, இப்படி இருந்தாவே போதும். இதை பாருங்க, இந்த மாதிரி இருந்தால் இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க, இன்னொன்று செஞ்சுருக்கேன் பாருங்க. இதே மாதிரி இதை பாருங்க, அப்படியே பாம்பு மாதிரி அப்படியே நம்ம வளைச்சி எடுத்துருங்க. இதை பாருங்க, அப்படியே சும்மா ஒரு லைட்டாக ஒரு வளைவு மாதிரி வளைச்சி அப்படியே இது ஒரு குச்சியில் வந்து ஸ்டிக்கை வச்சு இது நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இருக்குது. இதை இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஐஸ்கிரீம் குச்சின்னு இருக்கும், ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு. இதை மாதிரி வாங்கிக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சிடலாம். உங்களுக்கு என்ன ஒன்று வேணாலும் காட்டுறேன் நான். இப்போ பாருங்க, இப்படி இது பாருங்க, இப்படி வளைச்சிக்கங்க. அப்படியே வளைச்சிக்கிட்டு இதை பாருங்க, இதில் ஒரு இதை இப்படி ஒரு குச்சி குச்சிருங்க. அப்படியே இதில் ஒன்று, இதில் ஒன்று, அப்படியே பண்ணி அப்படியே இப்படி பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் லைட்டாக வந்து உடஞ்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை, நமக்கு அப்படி இது நிற்கணும். இதை பாருங்கள், இதே மாதிரி நான் ஒன்று எப்படி நான் செய்கிறேன்னு மட்டும் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி இருக்குங்களா, வாழைக்காய் இருக்குங்களா, வாழைக்காய் வந்து இதை பாருங்க, இப்படி வச்சுருக்கு. இப்படி கொஞ்சம் லைட்டாக அப்படி மடிச்சிருக்குங்க. நம்ம இது ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, இந்த கூறு இருக்கு இல்லைங்களா, இந்த கூரில் இப்படி குத்திக்குங்க. லைட்டாக இதை பாருங்க, லைட்டாக குத்துங்க. லைட்டாக குத்தி இதை பாருங்க, உள்ள வரைக்கும் அப்படி குத்திடுங்க. குத்திட்டு இதை பாருங்க, அப்படியே லைட்டாக எடுத்து விடுங்க பார்ப்போம். இதை பாருங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்க, ஒரு எஸ் வடிவில் ஆயிடுச்சு. இதை பாருங்க, எவ்வளோ அழகாக பாருங்க, அழகாக இருக்குது. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஷேப்பு நம்ம பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்க, நல்லா இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த பாருங்க, உங்க முன்னாடி இதை பாருங்க ரெடி பண்ணி வச்சிருக்க பாருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துங்க. ஒரு 2 டீஸ்பூன் தேவையான அளவு நம்ம அதை நம்ம பெரட்டுறோம் இல்லைங்களா, வாழைக்காய் அதுக்கு பெட்டுற அளவுக்கு 2 டீஸ்பூன் நல்லா கொஞ்சம் பெரிய டீஸ்பூனை வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த வாழைக்காய்க்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. தேவையான அளவு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு அப்படியே ஒன்று ஒன்றா போட்டுடலாம். எல்லாத்தையும் இப்படியே போட்டுடலாங்க. கொஞ்சம் இது வேகட்டும். உங்களுக்கு வந்து வானலில் எவ்வளோ பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். போட்டது அப்படியே நம்ம வந்து லைட்டாக அப்படியே திருப்பி போட்டுருங்க. நல்லா வேகட்டும். இந்த பாருங்க, இந்த பக்கம் அப்படியே திருப்பி போட்டுருங்க. இது இருக்கிறத இது அப்படியே திருப்பி போட்டுருங்க. செம்ம சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே வளைவாக ஒரு ஷேப்பாக இருக்குது பாருங்கள், அதனால் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்க, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, செம சூப்பராக இருக்குது. பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், நல்லா அல்டிமேட்டாக இருக்குது. பாருங்க, அப்படியே ஒரு பெரிய கரண்டி இருக்கு இல்லைங்களா, ஏன்னா அதில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வாட்டமாக இருக்கும். செம சூப்பராக இருக்குது பாருங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்க, செம்ம சூப்பரான வாழைக்காயை வச்சு செம்ம கிறிஸ்பியான ஒரு நம்ம ரெசிபி செஞ்சுட்டோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது இப்போயே உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா வாழைக்காயில் ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்க, உங்கள் முன்னாடி வந்து நான் அதை வந்து நான் அந்த இதை வந்து நான் இது பண்ணி காட்டுறது பாருங்கள், எவ்வளோ இதாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், இது பாருங்கள், சவுண்டு மட்டும் கேளுங்க. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இது பாருங்கள்.
எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ டேஸ்ட் இது சவுண்டு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தது சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே தென் இதோட நாளைக்கு ஒரு புது வீடியோட சந்திக்க வரை உங்களுடைய விடைபெறுகிறேன். ஓகே தென் பாய்.